கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களை விசேஷமாக நடத்துவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் 14வது 15வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அன்பிற்குரியவர்களே, அருமையான பகுதியை வாசிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் பாடுகளை குறித்து அதிகமாக எழுதுகிறார். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிமையை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் இந்த இருதயத்தில் உள்ள பல பகுதிகளை அவர் சுட்டி காண்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது வெளியரங்கமான ஒரு மாய்மாலமான பரிசுத்தம் அல்ல, வெளியரங்கமான தோற்றம் அல்ல. இருதயத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, தீமை விட்டு விலகுதல், பொல்லாப்பு விட்டு விலகுதல். அது மாத்திரமல்ல, யாரிடத்திலும் ஒரு முறுமுறுக்காமல், தர்க்கம் பண்ணாமல், யாராவது நம்மக்கிட்ட நமக்குரிய அந்த நம்பிக்கையை குறித்து கேட்டால் பயபக்தியோடும் தாழ்மையோடும் அதை கனத்திற்குள்ளாக எண்ணி பதில் சொல்லுதல் போன்ற பல பகுதிகளை அவர் எழுதுகிறத பார்க்கலாம். அதில் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். உங்கள் இருதயங்களில் தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள். அவங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். அந்த இருதயத்தில் கபடு, சூது, வாது, வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று 1 பேதுரு 1:15 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமான இடத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவரை பரிசுத்தத்திற்குரியவராக உங்கள் இடத்துல நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது. இருதயத்தை பற்றி சொல்லும்போது அதுவே திருக்குள்ளதும் கபடுள்ளதுமாக இருக்கிறது, வஞ்சகம் உள்ளதாக இருக்கிறதுன்னு எழுதுகிறார். ஆனால் இந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி இருக்கிறார். நம் மனம் திரும்பி அவரோடு கூட உடன்படிக்கையில் ஈடுபட்ட போது, ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்ட போது, அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து பழைய இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். நம்ம இன்றைக்கி புதிய சிருஷ்டிகள், ஆனால் நமக்குள்ளே இருப்பது புதிய இருதயம். அதில் அந்த பழசு வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு பழசு இருக்குமே, ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தூர போட்டு அன்று இந்த புதிய இருதயத்தை, இந்த புதிய ஒரே நீர் கொடுத்த இந்த புதிய சரீரத்தை ஆவி ஆத்மாவை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை நினைவு கூர்ந்து, ஏசப்பா நீர் வாழுகிற ஸ்தலம் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் பிரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த வருகையை எது நோக்கி காத்திருப்போம். அந்த வருகையில் அவரோடு கூட காணப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.